இன்னைக்கு நம்ம ஒரு புது புஸ்தகத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வந்து பார்க்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಹೊಸ ಒಂದು ಪುಸ್ತಕವಾದ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. இதுல ஆ இந்த முழு புஸ்தகத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சடன் மாற்றம் வருது. லூக்கா வரைக்கும் லூக்கா எழுதினவர் தான் அப்போஸ்தலரும் எழுதினவர். அவர் பேர் வந்து லூக்கா. அவர் தான் வந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தையும் எழுதினார். ಇಲ್ಲಿ ಲೂಕನ ಪುಸ್ತಕವನ್ನ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಲೂಕ ಎಂಬತಕ್ಕಂಥವ್ರು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ತತ್ಕ್ಷಣವಾದಂತಹ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೋಡ್ತೇವೆ. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணணும்னா, லூக்கா 1வது அதிகாரத்திலிருந்து 24 வரைக்கும் முடிச்சுட்டு, அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணீங்கன்னா, அப்படியே வந்து அதே அது என்ன நடக்குதுன்றது ஒரு கன்டின்யூட்டி மாரி இருக்கும் அப்போஸ்தலர் புஸ்தகம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಲೂಕನ ಒಂದು ಪುಸ್ತಕದಿಂದ ಲೂಕನ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ನೀವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮುಂದುವರೆದ ಭಾಗಗಳಾಗಿ ಇದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. எங்க லூக்கால முடிக்குதோ, அங்க ஒரு வசனம் படிப்போம். 24வது அதிகாரம் 49வது வசனத்த படிப்போம். லூக்கா 24, 49. ಲೂಕ 24ನೇ ವಚನದ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ம். இங்க பாருங்க, என்ன சொல்றாரு? பிதா வந்து இயேசப்பா ஒரு பிராமிஸ் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ತಂದೆಯಿಂದ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பிதா வந்து வாக்குதானம் பண்ணத உங்களுக்கு உன்னதத்திலிருந்து மேல இருந்து உங்களுக்கு ஒரு பவர் வந்து கிடைக்க போகுது. அது நீங்க எருசலேம்ல நீங்க காத்துருங்க. உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்க போகுது அப்படின்னு இயேசு கிறிஸ்து கடைசியாக போம்போது சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊನೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ನೀವು ಕಾದುಕೊಂಡಿರಲ್ಪಡ್ರಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಮೇಲಣ ಲೋಕದಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನ ಹೊಂದಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த 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 சக்திய, இந்த பலன அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுசுமாய் நம்ம பார்க்க போறோம். ಈ ಒಂದು ಶಕ್ತಿ ಅಥವಾ ಬಲವನ್ನ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. நான் இந்த டைட்டில்ல வந்து ஓப்பனிங் டைட்டில் என்ன குடுத்திருக்கிறேன்னா, ஆவியானவருடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ಇದರ ಒಂದು ಮುಖ್ಯ ತಲೆಬರಹವನ್ನ ಏನಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. அவர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் தருவாரு? ಅವರು ಏನೆಲ್ಲ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. அவர் வந்து பாத்தீங்கன்னா பவர். ஃபர்ஸ்ட் வந்து வல்லமை. நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನ ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேர் வந்து என்ன ஆயிருது இன்னைக்கு நிறைய சபைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய பவர் மாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿ ಮಾತ್ರ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா பாருங்க, முழுசா படிங்க. இயேசப்பா வந்து ஒரு விசேஷமான ஒரு அன்பை கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்தாவியானவர் வந்து பரிசுத்தாவியானவர் கொடுக்க ஒரு அன்பு நம்ம இருதயத்துல அப்படியே நம்மள வந்து கவர் பண்ணுது. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಅದು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. அடுத்தது பரிசுத்தாவியானவர் வந்து சேவை செய்ய வைக்கிறார். நம்மளுக்கு வந்து சேவை செய்யற மனத்தாண்மை வருது. சர்வீஸ் மைண்ட் வருது. பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு அந்த இது கொடுக்கிறாரு. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಒಂದು ಸೇವೆಯ ಮನೋಭಾವನೆಯನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் இன்னொன்னு பரிசுத்தாவியானவர் இன்னொன்னு என்ன கொடுக்கிறாருன்னா, போல்ட்னஸ், ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. அதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போல்ட்னஸ் கொடுக்கிறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಧೈರ್ಯದ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அது ಅದನ್ನು மாத்திரம் இல்ல, ನೋಡ್ತೇವೆ. பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு விடுதலையை கொடுக்கிறாரு. ஒரு கட்டுக்கள்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலையா, மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு, பாவ சேட்டுல மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪದ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೊಡ್ತಾನೆ. அப்புறம் கடைசியாக பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு சாட்சிகளா இருக்கிறதுக்கு பலன் தராரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕೆ ಬಲವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. பாருங்க, பரிசுத்தாவியானவர் வந்தா ஒரு ஃபுல் டோட்டல் பேக்கேஜே நம்மளுக்கு வந்து ஆவியானவர் தரவரா இருக்கார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ಯಾಕೇಜ್ ಅನ್ನ ಅವರು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க எப்பவுமே நீங்க பைபிள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் ஒரு புதிய கிறிஸ்தவ சபை உருவாகுது. ಅಲ್ಲಿ ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல தான் சர்ச்சே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಹೊಸದಾದಂತ ಒಂದು ಸಭೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து ஏன்னா உலகத்துல இருக்கிற வரைக்கும் சர்ச் தேவையில்ல. எப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போனாரோ அப்பதான் நம்மளுக்கு சர்ச் வேணும். சர்ச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றத, சர்ச் ஆதி சபை எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் அந்த சபையில வந்து இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம படிக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நம்ம சபைக்கெல்லாம் போறது, நம்ம சபைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ ಸಭೆ ಬೇಕಾಗಿರಲಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟ ನಂತರದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆದಿ ಸಭೆಗಳು ಎಂಬುದಾಗಿ, ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ.